இதற்கு எழுதிய 2ஆம் திருமுகம் 12ஆம் அதிகாரம். அப்படியே நான் பெருமை பாராட்ட விரும்பினாலும் அது அறிவீனமாயிராது. நான் பேசுவது உண்மையாகவே இருக்கும். ஆயினும் என்னிடம் காண்பதையும் கேட்பதையும் விட உயர்வாக யாரும் என்னை கருதாதபடி நான் பெருமை பாராட்டாது விடுகிறேன். எனக்கு அருளப்பட்ட ஒப்புயர்வற்ற வெளிப்பாடுகளால் நான் இருமாப்பு அடையாதவாறு பெருங்குறை ஒன்று என் உடலில் தைத்த முள் போல் என்னை வருத்திக் கொண்டே இருக்கிறது. அது என்னை குத்தி கொடுமைப்படுத்த சாத்தான் அனுப்பிய தூதனைப் போல் இருக்கிறது. நான் இருமாப்படையாதிருக்கவாறே இவ்வாறு நடக்கிறது. அதை என்னிடமிருந்து நீக்கி விடுமாறு 3 முறை ஆண்டவரிடம் வருந்தி வேண்டினேன். ஆனால் அவர் என்னிடம், என் அருள் உனக்கு போதும், வலுவின்மையில்தான் வல்லமை நிறைவாய் வெளிப்படும் என்றார். ஆதலால் நான் என் வலுவின்மையைப் பற்றித்தான் மனமுவந்து பெருமை பாராட்டுவேன். அப்பொழுது கிறிஸ்துவின் வல்லமை என்னுள் தங்கும். ஆகவே என் வலுவின்மையினாலும் இகழ்ச்சியிலும் இடரிலும் இன்னலிலும் நெருக்கடியிலும் கிறிஸ்துவை முன்னிட்டு நான் அகமகிழ்கிறேன். ஏனெனில் நான் வலுவற்றிருக்கும்பொழுது வல்லமை பெற்றவனாக இருக்கிறேன். கொரிந்து திருச்சபையின் மீது அக்கறை. நான் ஓர் அறிவிலி போல் பேசிவிட்டேன். என்னை பாராட்டி இருக்க வேண்டிய நீங்களே என்னை அப்படி பேச வைத்து விட்டீர்கள். நான் ஒன்றும் இல்லை. எனினும் அந்த மாபெரும் திருத்தூதர்களை விட எதிலும் குறைந்தவன் அல்ல. உங்களிடையே நான் கொண்டிருந்த மன உறுதி, நான் செய்த அரும் அடையாளங்கள், அரும் செயல்கள், வல்ல செயல்கள் ஆகியவையே ஒரு திருத்தூதர்க்குரிய அறிகுறிகள். எந்த முறையில் மற்ற திருச்சபைகளை விட உங்களை தாழ்ந்தவாய் நடத்தினேன்? உங்களுக்கு சுமையாய் இராதது ஒரு குற்றமா? அப்படியானால் அக்குற்றத்தை மன்னித்து கொள்ளுங்கள். இதோடு 3வது முறையாக நான் உங்களிடம் வர தயாராக இருக்கிறேன். ஆனால் உங்களுக்கு சுமையாய் இருக்க மாட்டேன். உங்களுடைய உடைமைகளை அல்ல, உங்களையே நாடி வருகிறேன். பெற்றோருக்கு பிள்ளைகள் செல்வம் சேமித்து வைக்க வேண்டியதில்லை. மாறாக பெற்றோரே பிள்ளைகளுக்காக சேமிக்க வேண்டும். நான் உங்களுக்காக எனக்குள்ளவற்றையும் ஏன் என்னையுமே மனமுவந்து அளித்திடுவேன். உங்கள் மீது நான் இத்துணை அன்பு கொண்டிருக்க நீங்கள் என் மீது கொண்டுள்ள அன்பு குறையலாமா? நான் உங்களுக்கு சுமையாய் இல்லாதது குற்றமாகவே இருக்கட்டும். ஆனால் நான் உங்களை சூழ்ச்சியாய் வஞ்சித்தேன் என நினைக்கிறீர்களா? நான் உங்களிடம் அனுப்பியவர் எவர் மூலமாவது ஆதாயம் தேடினேனா? உங்களிடம் வருமாறு தீத்துவை கெஞ்சி கேட்டுக்கொண்டேன். மற்றொரு சகோதரரையும் அவரோடு அனுப்பி வைத்தேன். தீத்து உங்களிடம் ஆதாயம் தேடினாரா? நாங்கள் ஒரே மனப்பாங்கோடு செயல்படவில்லையா? ஒரே வழிமுறையை பின்பற்றவில்லையா? நாங்கள் குற்றமற்றவர்கள் என உங்கள் முன் காட்டுவதாக இதுவரை எண்ணியிருப்பீர்கள். அன்பார்ந்தவர்களே, கடவுளின் திருமுன் கிறிஸ்து வழியாய் உங்களுக்கு சொல்லுகிறேன். நான் செய்வதெல்லாம் உங்கள் வளர்ச்சிக்காகவே. எனக்கு ஓர் அச்சம். நான் அங்கே வரும்போது நான் காண விரும்பும் நிலையில் நீங்கள் இருப்பீர்களோ என்னவோ. ஒருவேளை நீங்கள் காண விரும்பாத நிலையில் நானும் இருக்கலாம். சண்டை, சச்சரவு, பொறாமை, சீற்றம், கட்சி மனப்பான்மை, அவதூறு பேசல், புறங்கூறுதல், இருமாப்பு, குழப்பம் ஆகியவை உங்களிடம்